இலவசமா புது வாட்ஸ்அப் வீடியோ ஸ்டேட்டஸ்கள் ஒரே ஆப்பில். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ண வீடியோக்கு கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. மாணவர் சேர்க்கை வெகுவா குறைஞ்ச காரணத்தினால தமிழகத்துல இருக்க 18 பொறியியல் கல்லூரிகள் மாணவர்கள் சேர்க்கையை 2019 வருஷத்துல இருந்து முழுமையா நிறுத்துறதுக்கு முடிவு செஞ்சிருக்கிறதா தெரிய வந்திருக்கு. இதுல ஒரு கல்லூரி மட்டும் மாணவர் சேர்க்கையை முழுமையா நிறுத்த அண்ணா பல்கலைக்கழகத்திடம் விண்ணப்பிச்சிருக்கு. மீதமுள்ள 17 கல்லூரிகளும் கால அவகாசம் முடிஞ்சதுக்கு அப்புறமும் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்கல. இது மூலம் 2019 இருந்து 2020 கல்வியாண்டுல இந்த கல்லூரிகள்ல மாணவர் சேர்க்கை நடத்த முடியாதுன்னு பல்கலைக்கழக அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்க பொருளாதார பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால 2011 ஆண்டுல இருந்தே தகவல் தொழில்நுட்பத்துறை பெரும்பாலும் பாதிப்புகளை சந்திச்சு வந்துச்சு. பெரிய அளவுல வேலை கிடைக்காதனால இந்த நிறுவனங்கள் ஆள் குறைப்பில் ஈடுபட்டுச்சு. இது காரணமா 2013 வருஷத்துல இருந்து பொறியியல் படிப்புகள் மீதான மாணவர்களோட ஆர்வமும் படிப்படியா குறைய ஆரம்பிச்சிச்சு. மாணவர் சேர்க்கை குறைஞ்சனால பொறியியல் கல்லூரிகளும் படிப்படியா மூடப்பட்டுட்டே வந்துச்சு. AICT புள்ளி விவரத்தின்படி 2015-16 கல்வியாண்டுல தமிழகத்துல 533 பொறியியல் கல்லூரிகள் இருந்துச்சு. 2016-17 இந்த எண்ணிக்கையில 527 குறைஞ்சிருக்கு. 2017 இருந்து 18 ஆண்டுல மேலும் குறைஞ்சு 523 மாறி இருக்கு. இந்த நிலையில 2017 வருஷம் தகவல் தொழில்நுட்பத்துறை மீண்டும் மேம்பட தொடங்கி இருக்கு. தேவையும் அதிகரிச்சிருக்கு. இது காரணமா தமிழகத்துல புதிய பொறியியல் கல்லூரிகள் தொடங்குவதற்கான ஆர்வம் மீண்டும் எழுந்திருக்கு. இதனால 2018-19 கல்வியாண்டுல தமிழகத்தில் உள்ள பொறியியல் கல்லூரிகளோட எண்ணிக்கை மறுபடியும் 533 நிலையை எட்டி இருக்கு. ஆனா கல்லூரி நிர்வாகிகள் எதிர்பார்த்த அளவுக்கு மாணவர் சேர்க்கை நடைபெறல. கடந்த ஆண்டுகளை காட்டிலும் மாணவர் சேர்க்கை குறைஞ்சிருக்கு. அண்ணா பல்கலைக்கழக புள்ளி விவரத்துப்படி 2018-19 கல்வியாண்டு பொதுப்பிரிவு கலந்தாய்வு முடிவுல மொத்தம் இடம்பெற்றிருந்த 1,72,581 இடங்கள்ல 74,601 இடங்கள் மட்டும்தான் நிரம்பி இருக்கு. இது கடந்த ஆண்டு காட்டிலும் 20,000 இடங்கள் குறைஞ்சிருக்கு. மொத்தத்துல 43% இடங்கள் மட்டும்தான் நிரம்பி இருந்திருக்கு. மேலும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகள்ல மட்டும் 90,000 BA இடங்கள் சேர்க்க பெறல. 22 கல்லூரிகள்ல ஒரு மாணவர் கூட சேரல. 47 கல்லூரிகள்ல 10%க்கும் குறைவான மாணவர் சேர்க்கை தான் நடைபெற்றிருந்துச்சு. தமிழகத்துல மட்டும் இல்லாம நாடு முழுவதுமே பொறியியல் கல்லூரிகள் இந்த நிலை நீட்டிப்பது தொடர்ந்து பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி வழங்குற நடைமுறையில புதிய முறைகளை AICTI கொண்டு வந்திருக்கு. இதுக்காக ஒரு குழுவை அமைச்சு ஆய்வு செஞ்சு அதோட பரிந்துரைகளையும் AICTI ஏற்றுக்கொண்டிருக்கு. அதாவது 2020 ஆண்டுல இருந்து புதிய பொறியியல் கல்லூரிகளுக்கு அனுமதி கிடையாது. பாரம்பரிய பொறியியல் துறைகளுக்கு மட்டும் இல்லாம வளர்ந்து வர துறைகள்ல மட்டும்தான் மாணவர் சேர்க்கை இடங்களை அதிகரிக்க AICTI நிறுவனம் அனுமதி கொடுத்திருக்கு. இது போன்ற காரணங்களாலையும் மாணவர் சேர்க்கை வெகுவா குறைஞ்ச காரணத்தினாலையும் எந்த ஆண்டும் இல்லாத அளவுக்கு 2019-20 கல்வியாண்டுல தமிழகத்துல 18 பொறியியல் கல்லூரிகள் மாணவர் சேர்க்கையை முழுமையா நிறுத்த முடிவு செஞ்சிருக்கிறது தெரிய வந்திருக்கு. 2019-20 கல்வியாண்டுல மாணவர் சேர்க்கைக்கு முன்பா அனுமதி நீட்டிப்புக்காக அண்ணா பல்கலைக்கழகம் மூலமா AICTIக்கு அனைத்து பொறியியல் கல்லூரிகளும் விண்ணப்பிக்கணும். இந்த அனுமதியை பெற்ற கல்லூரிகள் மட்டும்தான் இந்த கல்வியாண்டுல மாணவர் சேர்க்கையை நடத்த முடியும். அந்த வகையில 2019-20 கல்வியாண்டு அனுமதி நீட்டிப்புக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு ஜனவரி 19 கடைசி தேதின்னு அண்ணா பல்கலைக்கழகம் அறிவிச்சிருக்காங்க. இது பற்றி அண்ணா பல்கலைக்கழக பதிவாளர் குமார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அனுமதி நீட்டிப்புக்கு கால அவகாசம் முடிஞ்சுவிட்ட நிலையில 17 பொறியியல் கல்லூரிகள் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் பல்கலைக்கழகத்துக்கிட்ட சமர்ப்பிக்கல. ஒரு பொறியியல் கல்லூரி மட்டும் மாணவர் சேர்க்கையை முழுமையா நிறுத்தி கொள்ள விண்ணப்பிச்சிருக்காங்கன்னு சொல்றாரு. பல்கலைக்கழகத்திடம் எந்த ஒரு விண்ணப்பத்தையும் சமர்ப்பிக்கலன்னா அனுமதி நீட்டிப்பு கிடையாது. அதனால விண்ணப்பத்தை சமர்ப்பிக்காத 17 கல்லூரிகள் உட்பட 18 பொறியியல் கல்லூரிகளும் 2019-20 கல்வியாண்டுல மாணவர் சேர்க்கை நடைபெறாதுன்னு பல்கலைக்கழக பேராசிரியர்கள் சொல்லியிருக்காங்க. கடந்த 2018-19 கல்வியாண்டுல 2 பொறியியல் கல்லூரிகள் மட்டும்தான் இது போல பல்கலைக்கழகத்திடம் விண்ணப்பம் எதையும் சமர்ப்பிக்காமல் இருந்துச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம தமிழ் திமிர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.